வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்கள்? உங்களுக்கு இப்போ காலை வணக்கம் இல்லை, மாலை வணக்கம். வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல சின்ன ஒரு விடயத்தை பார்த்துட்டு போவோம். ஒரு தேத்தண்ணி ஒன்று ஊற்றினான், அப்போ குடிப்போம்னு சொல்லி இப்போ நேரம் வந்து 6:15 ஆகிட்டுது. அப்போ தேத்தண்ணி ஊற்றிட்டு அப்போ ஒரு பித்தி தஜினேண்டா இது ஒரு பான் சொக்கோலாவும் கோசோனும் வந்து இது மினி பான் சொக்கோலா மினி கோசோன் எடுத்தனால் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து பயணிக்க போகிறோம். என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய காணொளிகளை பார்த்து எனக்கு யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்கிலும் சரி வாழ்த்துக்கள் போடுற ஒவ்வொருவருக்கும், வாட்ஸ்அப்பில் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய மீண்டுமான மாலை வணக்கங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கு என்ன காரசாரம்? முதலாவது நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். மன்னார் மாவட்டம், இந்த மன்னார் மாவட்டம் வந்து எங்கிருந்து தொடங்குது, எந்த இடத்தோட முடியுது, இதுக்குள்ள என்ன சுவாரஸ்யம் இருக்குது, இது எங்களுடைய போராட்ட காலத்தில் எப்படி இருந்தது, போராட்டம் எப்படியான கட்டமைப்புகளில் அந்த மன்னார் மாவட்டம் இருந்தது, அந்த போராட்ட காலங்களுக்கு யார் அங்கெல்லாம் தளபதியாக இருந்தார்கள், யார் அங்கெல்லாம் டீம் கொண்டு நடத்தினார்கள் என்றதை நாங்கள் வந்து முதல்ல இராணுவ கட்டமைப்பை பற்றி போராட்டத்தில் தமிழர்கள் பகுதியில் போராட்டத்துக்குள்ள இராணுவ கட்டமைப்போடு நடந்த தமிழ் போராளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இராணுவ கட்டமைப்புன்னா நீங்கள் வந்து அரசாங்கத்தின் இராணுவ கட்டமைப்பு இருந்தது, அதே மாதிரி இயக்கத்தின் இராணுவ கட்டமைப்பும் இருந்தது. இப்போ நாங்கள் இயக்கத்தின் இராணுவ கட்டமைப்பு தான் பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது நான் அநேகமாக நினைக்கிறேன், கணேசபுரத்தில் இருந்து கண்ணாட்டி, அடுத்தது மடுச்சந்தி, அடுத்தது முருங்கன், அடுத்தது தலைமன்னார், இப்படி பார்த்துக்கொள்வோம். அதுக்கிடையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், தெரிகிற உங்களுக்கு விளங்கும் அது எப்படின்னு. இது மன்னார் ரோட்லேருந்து ஆரம்பிக்குது. சரிதான். அதே மாதிரி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பெரியதம்பனை சின்ன பண்டு விரிச்சா, பெரிய பண்டு விரிச்சா மாட்டு, அங்கால அதுக்குள்ளால மடுக்குள்ளால் தச்சனாமருத மடு. அதே போல் நீங்கள் மன்னாருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாச்சிக்குடா, இழுப்பக்கடவை, மூண்டாம்புட்டி, முழங்காவில், அந்த ரூட்டுகளுக்கு அப்படி ஓடினா பரப்பாங்கண்டல், நட்டாங்கண்டல், தேராங்கண்டல், அது வந்து மல்லாவி துணுக்காய்க்குள்ள வரும், அது இல்லை. இது வந்து வெள்ளாங்குளம் வரும். இதுகள் எல்லாம் வந்து எப்படி என்று கேட்டால் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, வன்னேரி பூனேரி என்ற தொங்கல் வரைக்கும் அந்த கடலோர பகுதியால் போகிற ரோட்டு கொண்டே ஏற்றி விடும். உங்களுக்கு அதே போல் தெரியுமோ தெரியல, யாழ்ப்பாணத்தில் வந்து முருகன் கோயில் இருக்கிற இடம் நல்லூர் மாதிரி பூனரியில், அதாவது வந்து நீங்கள் கிளாலியில் இருந்து போட் ஓடுற காலத்தில் ஏறி இங்கால வந்து இறங்கினீங்கன்னா இங்காலையும், அதாவது அது மன்னாருக்கும் வன்னிக்கும் சேர்மதியாக இருக்குது, நடும் மையமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கும் ஒரு நல்லூர் இருக்குது. அது அப்படியே நாங்கள் சேர்த்து பாபமாக இருந்தால் இவ்வளவும் சேர்ந்தது தான் மன்னார் மாவட்டம். இந்த மன்னார் மாவட்டத்துக்குள்ள நீங்கள் வெளிக்கிட்டீங்களேன்னு சொன்னால், மெயின் ரோட்டால் ஏறினா, நீங்கள் வந்து மன்னார் ரோட்டன்னு சொல்கிறதால ஏறினா நீங்கள் அப்படியே நேர வவுனியாவுக்கு வந்து வவுனியா மாவட்டத்தை பற்றி பேர்ந்து பார்ப்போம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுடைய மாவட்டம் அது நேரம் உங்களுக்கு தெரியும், அப்படியே கொழும்பு வரைக்கும் போகக்கூடிய மாதிரி அப்படியே டவுனுக்குள்ளே வந்துட்டால் போகலாம். அது அப்படியே கடந்து போகட்டும். இப்போ வந்து என்னென்னு கேட்டால், இந்த மன்னார் மாவட்டத்துக்குள்ள எப்படியான காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஒரு 3.5 நிமிஷம் போயிட்டுது. இன்னொரு 8 நிமிஷம் தான் வைக்கலாம். 10-15 நிமிஷத்துக்கு மேலே என்னுடைய வீடியோக்கள் வராது. அப்போ வந்து போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து முதலாவது மன்னார் மாவட்டத்தில் இருந்த போராளிகள் வந்து உறுதியான போராளிகள். சரிதானே? மற்றது வந்து மன்னார் மாவட்டத்தில் சண்டை பிடித்த எந்த போராளியும் எந்த மாவட்டத்திலையும் சண்டை பிடிக்கிறதுக்கு தயங்க மாட்டார்கள். காரணம் என்னென்று கேட்டால், மன்னார் மாவட்டத்தில் வந்து நீங்கள் கட்டிடங்களையோ காடுகளையோ பார்க்க முடியாது. அது ஆகாய கடல் சமர்வெளி என்று சொல்லப்படும். இதே ஆகாய கடல் சமர்வெளி எங்கே சொல்லப்பட்டது என்று கேட்டால் ஆனரவிலையும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 இடத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். கடலோடு சேர்ந்து தரையோடு சேர்ந்து எந்த காடுகள் கட்டிடம் இல்லாமல் தான் அங்கு போராட்டம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, முதலாவது தலைமன்னார் தாக்குதல் முகாமுக்கு தாக்குதல், பெரிய கேம்பை தாக்குவதற்கு தமிழ்ச்செல்வன் தான் தலைமை தாங்கினார். அங்குடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் தான் தலைமை தாங்கினார். தலைமை தாங்கும் பொழுது அங்கு வவுனியா மாவட்டமும் மன்னார் மாவட்டமும் சேர்ந்து அந்த சண்டையை செய்திருந்தார்கள்.
அதேபோல அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மன்னார் மாவட்டத்துக்கு யார் ஆரம்ப அத்திவாரங்கள் என்று பார்த்தீங்கள் என்று கேட்டால் விக்டர் அண்ணா ராதா அண்ணன். இந்த விக்டர் அண்ணா ராதா அண்ணையாக்களோட இருந்த ஒருவர் இப்பொழுது முல்லைத்தீவில் அவர் குமுணமலை என்ற இடத்துல அந்த அண்ணா எங்களோட நின்றுட்டு எல்லா இடத்துலையும் எங்களோட பயணித்து இங்கால் வர முடியாமல் போய் அங்கே இருக்கிறார். அவர் என்னோடு நீண்ட காலம் பயணித்து வரும் பொழுது நிறைய விடயங்களை என்னோடு பேசியிருந்தார். சரிதானே. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் மன்னார் மாவட்ட தளபதிகளில் சுமன் அண்ணன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இயக்கத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்தார். சுமன் அண்ணா நல்லொரு தரமான ஒரு தளபதி. அவருடைய கட்டமைப்புக்கு கீழே நிறைய பேர் நின்று போராடி இருக்கிறார்கள். அதே போல லக்ஷ்மண் இருந்தார், அதே போல ஜான் அண்ணன் இருந்தார், அதே போல மகேஷ் அண்ணன் இருந்தார். அதே போல பேர் சொல்லக்கூடிய விதத்தில் கடைசியாக கைக்குளர் அண்ணன் என்று ஒருத்தர் இருந்தார். இவர்கள் எல்லாம் இயக்கத்தினுடைய இராணுவ கட்டமைப்புகளில் செயல்பட்டவர்கள். இதுக்கிடையில் அநேகர் டீம்களை கொண்டு நடத்தினார்கள். அரசியல் துறையை பொறுத்து நாங்கள் பேர்ந்து பார்க்கலாம். சரிதானே. இப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டமைப்பு எப்படி என்று சொன்னால் மிகவும் உறுதியாக உன்னதமாக செயல்பட்டு கொண்டிருந்த மன்னார் மாவட்டம் 100 போராளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 40 விதமான போராளிகள் அன்னையினுடைய மனதில் இடம் பிடித்திருப்பார்கள். அன்னை என்று சொல்வது தலைவரை. இந்த மன்னார் மாவட்ட போராளிகளோடு நீங்கள் கதைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எங்கும் தலைவர் என்று சொல்ல மாட்டார்கள், அன்னை என்று தான் சொல்லுவார்கள். நீங்கள் பழகி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மன்னார் மாவட்ட போராளிகளோடு பழகி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதே போல் மன்னார் மாவட்டத்தில் அருமையான நல்ல சண்டைகளை செய்யக்கூடிய தரமிக்க அதிகமான போராளிகள் இருந்தார்கள். அந்த போராளிகள் அனைவரும் எப்பொழுதும் வன்னி காட்டோடு சார்ந்துதான் அவர்களுடைய பயணங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் மன்னாருக்கு சொல்லி முழுக்க அரசியல் துறையும் சரி இராணுவ கட்டமைப்பும் தக்க விதத்தில் அந்த மாவட்டத்துக்கு சொல்லி நல்ல நிர்வாகத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அது அப்படியே கடந்து போகட்டும். இந்த மன்னார் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கு. அதுதான் மடுமாதா கோயில். இந்த மடுமாதா கோயிலை சிங்கள மக்களுக்கு மிகவும் பிடிக்கும், அதே மாதிரி தமிழ் மக்களுக்கும் பிடிக்கும். இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களில் உள்ள, அதாவது தென் மாகாணமாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், எல்லா மாவட்டத்தில் உள்ளவருக்கும் இந்த மடுத்தேவாலயத்தை பிடிக்கும். இந்த மடுத்தேவாலயத்துக்கு வருகிற மக்கள் அநேகரை நீங்கள் பார்த்தால் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக அங்கு 2-3 பெருநாள் நடக்கும். அந்த 2-3 பெருநாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடும். இப்பொழுது அது என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எல்லா விடயங்களையும் அடக்கி சொல்லிக் கொண்டு போவேன், நீங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். இந்த மன்னார் மாவட்டம் முக்கியமாக வருமானத்தை கொடுப்பது ஒன்று கடல்துறை, இன்னும் ஒன்று விவசாயத்துறை. இது 2ஐயும் சார்ந்து தான் இருக்கும். இங்கு முதலாளிமாரும் இருக்கிறார்கள், சம்மாட்டிமாரும் இருக்கிறார்கள், விவசாயத்தில் பெரியவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மன்னார் மாவட்டம் மிக அழகாக மாறிவிட்டது. நான் 2004 தான் முதல் முறையாக மன்னார் மாவட்டத்துக்குள்ளேயும் சரி வவுனியா மாவட்டத்துக்குள்ளேயும் சரி நான் முதல் முறையாக 2004 தான் நான் உள்ளுக்குள் வந்தேன். அதுக்கு முதலில் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது வவுனியா ஆஸ்பத்திரியில் போய் அம்மாவோடு பல்லு பிடிங்க ஞாபகத்துக்கு பிறகு எனக்கு வவுனியா டவுனை உண்மையிலேயே தெரியாது. நான் அப்படியே யாழ் மாவட்டத்துக்கு சென்று யாழ் மாவட்டத்தில் தான் நீண்ட காலங்களாக அம்மாவினுடைய சகோதரங்கள் அங்கே இருந்ததால் அங்கேயே தான் என்னுடைய ஆரம்ப கல்வி, அங்கே தான் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதுகள் எல்லாமே யாழ் மாவட்டத்தில் இருக்கும். இந்த வன்னி மாவட்டத்துக்கு மன்னார் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய காலங்களில் சென்றிருக்கிறேன். இந்த மன்னார் மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்களும் ஒரு வீரம் பொருந்தியவர்கள். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர்கள் உறுதியான போராளிகள். மற்றது அவர்களுடைய மாவட்டத்தில் சண்டை பிடிக்கிறவர்கள் எந்த மாவட்டத்திலும் சண்டை செய்வார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதே போல நீங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக இராணுவம் இறங்கி வருகிற பாதைகள் அனைத்தையும் மன்னார் மாவட்ட பக்கத்தினால் முன்னேறி செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய கட்டமைப்பை போராட்டத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு மன்னார் தான் மிக பிரசித்தியமான ஒரு மன்னார் மாவட்டம். இந்த மன்னார் மாவட்டத்தில் இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா மறை மாவட்டத்துக்குரிய ஆக்கள், அதாவது பாதர்மார், சிஸ்டர்மார், இப்படியான ஆக்கள் அநேகர் யாழ்ப்பாணத்துக்கு தங்களுடைய கல்வியை முடித்து பாதருக்காக ரோமன் கத்தோலிக்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் பிஷப் ஹவுஸில் இவர்கள் அங்கு பைபிள் ஸ்டடி கற்றுக்கொண்டு பாதராகவும் நிறைய இடங்களில் இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்கை சார்ந்தவர்கள் பாதராக, சிஸ்டராக, பிரதராக கனைய பேர் இருக்கிறார்கள். இவர்களும் ஒரு ரோமன் கத்தோலிக்கத்தை பூர்வீகமாக
கட்டமைக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் இந்த மன்னார் மாவட்டம். இந்த மன்னார் மாவட்டத்துக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கங்கள் உண்டு. அதாவது மன்னார் மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள் கடலுக்குள் வந்து விட்டீர்கள்னா, அங்கு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அந்த உயர் டவர் தெரியும். இவர் மன்னார் மாவட்டத்துக்கும் ராமேஸ்வரம், இந்தியா தனுஷ்கோடிக்கும் 18 கிலோமீட்டர் தான். இதுக்கு 3 தீடைகள் வரும். இந்த 3 தீடைகளை தாண்டி போவது மிக இலகுவாக இருக்கும். ஆனால் இராணுவ கட்டமைப்பு இருந்த காலங்களில் அப்படி செல்ல முடியாது. அப்படி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பாதைகள் விடத்தல் தீவு, இலுப்பக்கடவை, நாச்சிக்குடா, மூண்டாம்புட்டி. இந்த 3 இடங்களில் இருந்தும் இந்தியாக்கள் செல்லக்கூடிய காலங்கள் இருந்தது. இப்படித்தான் இந்த மன்னார் மாவட்டம் உள்ளடங்கி இருந்தது. அதே போல மன்னார் மாவட்டத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் எல்லா அங்கவங்களையும் இழந்திருக்கிற போராளிகளும் போராடி இங்கு வந்திருக்கிறவர்களுக்கும் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏதாவது குறை சரி இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கிலும் சரி, யூடியூப்லையும் சரி, அதே போல் வாட்ஸ்அப்பிலும் என்னுடைய மன்னார் மாவட்ட நண்பர்கள் இருக்கிறீர்கள். தவறுகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அதை நான் திருத்திக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர். அனைவருக்கும்.